அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தை ஆராய்ந்து கொண்டு சத்தியத்திலே நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழங்களை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டு ஓடுகிற கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள்ல கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு பாடத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்ல இருக்கிறார். யாபேஸ் என்ற பாடத்தின் மூலம் அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சிந்தனைகளை நம்ம பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். அதிகாலையில நாம 1 மணி நேரமாவது, மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது நாம எழுந்து வேதத்தை கருத்தாய் வாசித்து அந்த வாசித்த வசனத்தை நினைவில் கொள்ளணும். சத்திய வார்த்தைகள் எல்லாம் மறைந்த பொருளாக இருக்குதுன்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஓமைகள் தேவனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ அது இன்று பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளுக்கு தேவன் கிறிஸ்து மூலமா மறைபொருளை விளக்கி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம சிந்தனையிலும் வார்த்தையிலும் செய்களும் தேவனுடைய திட்டத்துல நமக்கு என்ன பங்கோ அதை நிறைவேற்ற ஆசையா இருக்கணும். இந்த வசனம், இந்த மறைந்திருக்கிற மறைபொருள்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம தான் பரலோகத்துல கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்ய போற ராஜாக்கள். அப்போ நம்முடைய ஒவ்வொரு பேச்சும், நம்முடைய சிந்தனைகளும், டெய்லி நடக்கிற சம்பவங்களும் யதார்த்தமாக நடக்கவில்லை, தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குது. பிரியமானவர்களே, அப்படிதான் கடந்த நாட்களும் நடந்து கொண்டு இருந்தது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறதுனாலதான் அவருடைய ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். தமக்கு யாரு பிரியமானவர்கள் என்று அவர் செலக்ட் பண்ணிட்டார். முதல்ல அழைத்திருக்கிறார், அடுத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம அவருடைய பாதுகாப்பை கொடுத்து இப்ப உண்மையுள்ள ஸ்டேஜை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு தீமோத்தேயுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்து இயேசுனுடைய கிருபை இருக்கு, அதுல நீ பலப்படு, உண்மையுள்ள மனுஷருக்கு நீ தெரிவின்னு சொன்னாரு. இப்ப நாம என்ன பண்றோம்? நாம தான் தேவனுக்கு பிரியமான பாத்திரம், கிறிஸ்துவனுடைய அவயம், கிறிஸ்து நம்மளுக்கு தலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நாம கிறிஸ்துவனுடைய அந்த போதகத்தை, பிதாவினுடைய அந்த திட்டத்துல நம்ம பங்கு நிறைவேற்றணும்னா நாம் என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு போர் சேவனாய் இருந்து தீங்கு அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட காரியம் தான் நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்குது. இப்ப பாருங்க, ஒரு மல்யுத்தம் பண்றாங்கன்னா அவன் அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அந்த மல்யுத்தம் பண்ணணும். அந்த ரூல்ஸை மீறி அவன் ஒரு அடியோ இல்ல வேற காரியமோ செய்துட்டா அவன் அதுல ஜெயிச்ச மாதிரி இருக்காது, அவன் தோத்தவன் என்று இந்த உலகமே ஒரு விளையாட்டுல அப்படி சொல்லுது. அப்போ நாம இந்த சாத்தானுடைய உலகத்துல, சாத்தானுடைய மாம்சம், அவர்தான் நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க வந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகம் அப்படின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள், அதாவது திடீர்னு அவங்க கோவப்பட்டு நம்மள எதுனா பேசுவாங்க, அப்போ அவங்களையும் நம்ம நிதானமா நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும், உத்தமனா நிற்க தெரியணும், சாந்த குணமா பேச தெரியணும். ஒரு போர் சேவகன் எப்படி டேலண்டா அந்த ரூல் பிரகாரம் அவன் போர் செய்யறானோ அது மாதிரி செய்யணும். ஒரு மல்யுத்தம் பண்றவன் எப்படி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றானோ அது மாதிரி நம்ம செய்யணும். அப்போ அப்படி செய்தா, தேவனுடைய அந்த அன்பின் பிரமாணத்தின்படி நம்ம செய்தா, நாமோ தேவனால் கிறிஸ்துவால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அன்னைக்கு தீமோத்தேயுக்கு சொன்னார், இன்னைக்கு நமக்கு சொல்றார். பிரியமானவர்களே, பாருங்க, தற்செயலா கடந்த நாட்கள்ல நாங்க
ஒரு ட்ரெயினுக்கு போயிருந்தோம். அந்த ட்ரெயின் நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா நான் போயிருப்பேன். ஒரு ஒரு உதாரணம் தான். அப்போ நாங்க ஆவடியில நிக்கும் பொழுது அது இன்னொரு சகோதரன் கூப்பிட்டதுனால ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணோம். அவர் கூட பேசுனதுனால. இல்லன்னா நான் அந்த ட்ரெயின்ல போயிருந்தா கரெக்ட்டான டைம்ல எங்க ஊருக்கு நான் போயிருக்க முடியும். தூரத்துல ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி. ஆனா, தற்செயலா ஒரு பிரதர் மூலமா நான் நின்னோம். அவங்க ஃபேமிலியா வந்திருந்தாங்க. அன்னைக்கு தான் பார்த்தோம். ஆனா அவரு நம்ம ஊர்க்காரு தான். அவங்க ஒரு திருவிழாக்கு போறதுக்காக வந்திருந்தாங்க. மிஸ் ஆயிருக்கும். நான் அவங்க கூட பேசுனதுனால, நான் நான் போற வேண்டிய கரெக்ட் ட்ரெயின மிஸ் பண்ணேன். பிரியமானவர்களே, அப்புறம் பாருங்க கொஞ்சம் தூரம் நாங்க போனோம். போன உடனே அடுத்த ட்ரெயின் வந்தது. நாங்க போன லோக்கல் ட்ரெயின்லேருந்து அடுத்து நாங்க ஸ்பீட் ட்ரெயின் பிடிக்கணும். ஆனா அந்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின்ல போனா, நான் என்ன பண்ண முடியும்? அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின பிடிக்க முடியாது. இருந்தாலும் தேவ திட்டம் அப்படின்னு நினைச்சுட்டு நான் மனசுக்குள்ள ப்ரே பண்ணிட்டு நாங்க போனோம். இது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் தான். அப்போ கொஞ்ச தூரம் போன உடனே அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எங்கள கடந்து போயிடுச்சு. அந்த அரக்கோணம் கிட்ட வரும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அரக்கோணம் கிட்ட போகும்போது அது நின்னு இருக்கு. நாங்க அது மிஸ் பண்ணிட்டோம்ன்ட்டு நாங்க முடிவே பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, அவங்க ஒரு சத்திய வகுப்புக்கு அவங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்களாம். பைபிள் கிளாஸ் போயிட்டு இருக்காங்களாம். பாருங்க அவங்களுக்காக நான் அந்த ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்ணதுனால நான் ட்ரெயினை மிஸ் பண்ணேன். ஆனா கரெக்டான நேரத்துல நாங்க அவங்கள மீட் பண்ற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பை தேவன் தந்தார். நானும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் நான் இது பண்ணேன். ஏன்னா இங்கிருந்து லோக்கல்ல போயிட்டு அங்கிருந்து நாங்க எக்ஸ்பிரஸ்ல அரக்கோணத்துல இருந்து போகணும். அப்ப இவங்களுக்காக நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா தேவன் ஏதோ செய்யறாருன்றத ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்தது. பிரியமானவர்களே, கொஞ்சம் தூரம் ஆச்சு. நாங்க போயிட்டே இருக்கணும். அதுவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும் வரும் வரும்னு பாக்குறோம். எங்களுக்கு தாண்டி போயிடுச்சு. அரக்கோணம் கிட்ட அது போயிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது அது என்ன பண்ணிக்குது, அந்த ட்ரெயின் போயிட்டு அரக்கோணத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்லயே அது டிராபிக்ல நின்று போச்சு. நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சோம். ஏன்னா நாங்க அந்த லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது அது கிராஸ் ஆயிடுச்சு. நாங்க கரெக்டா அதை விட்டோம்னா எங்களுக்கு வேற ட்ரெயின் கிடையாது. அதுக்கு நடுவுல நாங்க என்ன பண்றோம், லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது அவங்க கூட பேசிட்டு வரும்பொழுது ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய லெவல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு நபரு. ஆனா என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி 2 குழந்தைங்க. சரி அப்படின்ட்டு அவங்க கூட பேச்சு கொடுக்கும்போது பார்த்தா ரொம்ப ஆழமா பைபிள் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. தொடங்கி படிக்க படிக்க போறாங்க. படிச்சுட்டு இருக்காங்க. அதை கடந்து ஒவ்வொரு வாரம் போயிட்டு வராங்க. அப்ப நாமும் வேதத்தினுடைய ரகசியத்தையும் நாமும் சொல்லணும் இருக்கும்போது, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு கொஞ்சம் பெருசாச்சு. அப்போ தேவன் நம்மள வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு திட்டத்திற்காக தான் நம்மள வச்சிருக்கான்றதை நாங்க பேசிட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டோம். பிரியமானவர்களே, கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா பாருங்க, எங்களை தாண்டி அந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் கடந்துச்சு. அதை தான் நாங்க பிடிக்கணும். நாங்க கரெக்டா அந்த ட்ரெயின் பாருங்க, அது அரக்கோணத்துக்கு முன்னாடி போய் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அது ஆக்சுவலா நிக்காது. கரெக்டா நின்னு போச்சு. இந்த லோக்கல் ட்ரெயினும் கரெக்டா அதே இடத்துல போய் நிக்குது. சரியா ஒரு 3 நிமிஷம் தான் நின்று இருக்கும். அதுக்குள்ள நான் இறங்கி அப்படியே அந்த இதுல ஜல்லியிலேயே கலந்து ஏறி போலான்னு நினைக்கிறோம். அப்ப இவங்க என்னன்றாங்க, நான் ஃபேமிலியா வந்திருக்கேன், நான் இறங்கலாம் அந்த இதுல குதிச்சு வர முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், வாங்க கரெக்டா நின்னு இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே வந்து நின்னு ஏறுறோம். டக்குன்னு அந்த எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. நாங்க எல்லாரும் பத்திரமா ஏறிட்டோம். பாருங்க பிரியமானவர்களே, தேவன் நமக்கான ஒரு திட்டத்தை இப்படிதான் வச்சிருப்பாராம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க பாருங்க, கரெக்டான நேரத்தில் நாங்க போய் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அதை மிஸ் பண்ணி தான் நாங்க போயிருக்க முடியாது. அதான் தேவன் நட்சத்திரங்களை கூடி வர பண்ற மாதிரி தேவன் பாருங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இடைபெறுறார். அப்போ நாங்க இது எங்களுடைய இறைப்பணி செய்யறதுக்கு அப்போ எங்களுக்கு அவர் உதவி செய்வதாகவும், நம்முடைய கிறிஸ்துவின் அன்பு மாணவர்களுடைய அந்த பாடகருக்கு குழுவில் அவங்கள ஜாயின் பண்ணி, அதே மாதிரி நம்முடைய வேத பாடத்துல அவர் ஜாயின் பண்ணி பண்றமாவும் அவங்க உறுதி அளிச்சாங்க. பாருங்க, இந்த பாண்டிங் தான். இதே பாண்டிங் அங்கேயும் நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல பாருங்க ஒரு காரியம் நடந்திருக்கும். என்ன என்று பார்க்கும் பொழுது, ஈசாக்குக்கும் இப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்கும். சரிங்களா? அதாவது அபிரகாம் மெசபடோமியால இருந்து கானானுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க கானானியர்கள்ல இருந்து அவர் பெண் எடுக்காம அவர் என்ன பண்ணுவார் என்று பார்க்கும் பொழுது, அவர் எங்க போறாரு, தன்னுடைய
வேலைக்காரனை அனுப்பிச்சு, நீ வந்து இந்த தேசத்துல வேணா, நான் எங்க இருந்தனோ அந்த தேசத்துல எனக்கு பொண்ணு எடுத்துட்டு வா என்னுடைய குடும்பத்துல அப்படின்ட்டு அனுப்புறாரு. பாருங்க, அபிரகாம் தன்னை ஈசாக்குக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு அனுப்புறார். ஆனா என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது, அபிரகாம் போல வேலைக்காரன் அனுப்புறார். தான் பையன் ஈசாக்கு, அவனுக்கு பொண்ணு தேடணும், பொண்ணு கேட்கணும். பாருங்க, பையனோட அப்பா அம்மா தான் போகணும். ஆனா ஆல்ரெடி இங்க ரெபேக்கால் இறந்துட்டு இருக்காங்க. இங்க ஏக்கத்தோட இருக்கிறார் ஈசாக்கு. ஆனா ஆபிரகாம் இவரு அந்த தேசத்துக்கு போல. ஏன்னா தேவன் அதை விட்டுட்டு வான்னு உடனே பாருங்க திரும்பி போல. அவர் அவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மிகாயில் தூதனா இருந்து வழிநடத்தினார். இங்க பார்த்தோம்னா ஆதியாகமத்துல நியாயப்பிரமாண காலத்திற்கு முன்பு ஈசாக்கு ஒரே மனைவியோட வாழ்ந்திருக்கார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஆனா இப்ப பாருங்க, பெண் தேடுறதுக்காக அபிரகாம் அவர் அந்த ஊருக்கு போல. சரிங்களா? வாக்கு தத்தத்தின் பிள்ளை அவர் தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புறார். அந்த வேலைக்காரன் என்ன பண்றாரு, தான் எஜமானுடைய மகனுக்கு பொண்ணு தேடுறதுக்கு 10 ஒட்டகத்தை எடுத்துட்டு அங்க போறார். இங்க பார்த்தா என்ன நடக்குது, நம்மளுக்கு நார்மலா என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு பொண்ணு பார்க்க போறதுன்னா அப்பா அம்மா போவோம், இல்ல அப்பா போவாரு, இல்ல அம்மா போவாங்க. ஆனா இங்க வேலைக்காரன் அனுப்புறார். அவர் என்ன பண்றாரு, அவர் அங்க போறார். போகும்பொழுது அவருக்கு தாகம் எடுக்குது. சரியா? தாகம் எடுக்கும் பொழுது அவரு ஒரு கிணத்தண்டையில போய் உட்கார்றாரு. அந்த ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போகும்போது அவர் ஒரு தீர்மானம் மனசுல வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த எலியேசர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், இங்க தண்ணி எடுத்துட்டு போவோம், லேடிஸ் எல்லாம் வருவாங்க. வரும்பொழுது நான் ஒருத்தர்கிட்ட தண்ணி கேட்பேன். அவங்க எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் சேர்த்து தண்ணி யாரு தராங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு மகனா இருக்கிற ஈசாக்குக்கு ஏத்தவங்க நான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க யாரு வராங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நாகூருடைய மனைவி, அதாவது அபிரகாமோட சகோதரன் நாகூருடைய மனைவி மில்காயினுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் கொடுத்த எடுத்துன்னு வராங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, மகாரூபவதியா இருக்காங்க, புருஷனை அறியாத கண்ணிகையா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அங்க துறவில ஏறி இறங்கணும். அன்னைக்கு இந்த படிக்கட்டு பெரிய ஒரு கிணறு இருக்கும். அதுல நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பழைய கிணறுல எல்லாம் படிக்கட்டு இருக்கும். அந்த கல்லிலே படிக்கட்டு வச்சு உள்ள வச்சு புதைச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி ஆழத்துல இருக்கிற அதுல வந்து படிக்கட்டுல ஏறி இறங்கணும். பாருங்க, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்கிறாரு. அதுக்கு அந்த ரெபேக்கால் சொல்றாங்க, குடியும் என் ஆண்டவனே சீக்கிரமாய் அப்படின்ட்டு இறங்கி எடுத்து வந்து குடிக்கிறாங்க. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு மட்டும் இல்ல, உம்முடைய ஒட்டகங்கள் குடித்து தீரு மட்டும் நான் ஹெல்ப் பண்றேன். பிரியமானவர்களே பாருங்க, நம்ம ஒரு ஊருக்கு போறோம். அங்க நம்ம ஒருத்தர்கிட்ட தண்ணி கேட்டோம்னா குடிக்க தருவாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு 10 காருக்கு 10 இருக்கிற காருக்கு ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தணும்னா யாருன்னா செய்வாங்களா? நாமளா தான் செய்ய மாட்டோம். ஆனா இங்க இருக்கிற மகா ரூபவதியா இருக்கிற ரெபேக்கால் அந்த ஆழமான கிணத்துல படிக்கட்டுல ஏறி இறங்கி, அவருக்கு மட்டும் தண்ணி இல்ல, 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி குடிக்குன்னா 100 குடம் தண்ணிய அந்த ரெபேக்கால் வந்து கொடுத்திருக்காங்க. பிரியமானவர்களே பாருங்க, எவ்வளவு தாழ்மை பாருங்க, எவ்வளவு தாழ்மை பாருங்க. இதுதான் எலியேசர் சொன்ன மாதிரி அங்க நடக்குது. பிரியமானவர்களே, அப்புறம் என்ன நடக்குது, இதுல என்ன பாடம் தெரியுதா? தேவன் நம்ம ஒரு காரியத்தை தாழ்மையா சொன்னா நாம 10 மடங்கு தாழ்மையா செஞ்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கான ஆசீர்வாதம் கன்ஃபார்ம். அவங்கதான் மணவாளனா இருக்கிற ஈசாக்கு அன்னைக்கு நிழலா இருந்தார். இயேசு கிறிஸ்து நிழலா ஈசாக்கு இருந்தார். எலியேசர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம்.
அங்க ஆபிரகாம் யாவே தகப்பனுக்கு அடையாளம். இது பாருங்க, நிழல் பொருள் எவ்வளவு அழகா வச்சிருக்காரு, பார்த்திருக்கீங்களா? இது வேத இறை மாணவர்களா இருக்கிற, கிறிஸ்துவின் அன்பு மாணவர்களா இருக்கிற நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. எப்பேற்பட்ட காரியம் பாருங்க. அங்க லாபான் பாருங்க எலியேசரை பார்த்து கூப்பிடுறாரு. யாருங்க அப்படின்னு கேட்கல. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு லாபான் கூப்பிடுறார். நீ ஏன் வெளியே நிக்கிற? சரிங்களா, எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தங்க வைக்கிறார். ஏன்னா உங்களுடைய சகோதரனுடைய மகனுக்கு பொண்ணு தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏன் வரல அப்படின்னு அங்க சண்டை போடல அவரு லாபான். எப்பேற்பட்ட ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டுல நடந்திருக்கு பாருங்க. சரிங்களா, இந்த எலியேசர் யாருக்கு அடையாளம் தெரியுமா? ஆபிரகாமுடைய வேலைக்காரன், பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த வல்லமைக்கு அடையாளம். இன்னைக்கு இதுல நிழல் பொருள் என்ன தெரியுமா? என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் தன்னுடைய மனவாளனா இருக்கிற, மகிமையில இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருக்கு பெண் தேடணுன்ட்டு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அவருக்கு மனவாட்டியா வேணும்ட்டு 1,44,000 பெண்ணு தேடிருக்கார். ரெபேக்காள் போல தாழ்மை உள்ளவர்கள், ரூபவதி, கிறிஸ்துவனுடைய ஆடையை தரித்து கொண்டு நடக்கக்கூடிய நம்மளை தேடிட்டு இருக்கார். இதான் அதனுடைய அடையாளம். பாருங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அவரு பல விஷயம் அதுல அடங்கியிருக்கு. 10 ஒட்டகன்றது 10 விதமான சத்தியங்களை குறிக்கும். காதுன்றது, காதுக்கு காதணி தருவாராம் அந்த எலியேசர் ஆபிரகாம் கொடுத்தது. வளையல் அது ஒரு இது, நகை நெக்லஸ் அது ஒரு இது. அது மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. சாந்தத்தை தரித்து கொள்ளணும். சரிங்களா, காதுனா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், காதணி. நுகர்றது, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சுகந்த வாசனைக்குரிய குணலட்சணம் நம்ம கிட்ட இருக்கணும். அது மாதிரி பல பல விஷயம், பாதரட்சைகள், சமாதான சுவிசேஷம் என்ற பாதரட்சை, இது மாதிரி அவர் பெரிய காரியத்தை அதுல மறைச்சு வச்சிருக்கார். மனவுகளே, நாம இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியா இன்னொரு சம்பவத்தையும் நம்ம பார்த்துட்டு நாம தேவ தயவை நாம தியானிக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா அப்படின்னா நம்ம அதிகாலையில தேவனை தேடுவோம். பரிசுத்தமா இருக்க தினம் தினம் நம்மளை தயார்படுத்தணும் பிரதர். அது கஷ்டம்தான். ஏன்னா அது நம்முடைய சிந்தனையில உடனே வந்துடாது, வராது, கஷ்டம். ஏன்னா நம்ம உலகத்திலேயே ரொம்ப நாள் பழகிட்டோம். ஃபேஸ்புக், யூடியூப்ல நம்ம விரும்பின மாதிரி சந்தோஷமா இருக்கும். அவனோட தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை எச்சரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பரலோக ராஜ்யம் இருக்குல்ல, நம்ம ரெபேக்காள் மாதிரி இப்ப இருக்கிறோம். நம்ம தாழ்மையா காமிச்சா எலியேசர் மாதிரி இருக்கிற பரிசுத்த வல்லமை நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். அது தேவனுடைய பவர். சரிங்களா, அப்போ இந்த நாள்ல கூட நம்ம யாரை பார்க்க போறோம் என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டுல இன்னொருத்தரை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் யாபேச குறிச்சு நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனம் தான். சரிங்களா, அதை நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம உள்ள போயிடலாமா? சரிங்களா, யாபேஸ் அப்படின்னாவே சரிங்களா, பேரோட அர்த்தம் பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா துக்கம், அந்த பேரோட அர்த்தம். சரிங்களா, அதை நம்ம படிச்சிடலாமா? யாபேஸ் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் என்ன சொல்றாங்கன்னா, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. துக்கத்தோட பெத்தாங்களாம் அவங்கள. அதாவது பிரசவ வலி இருக்கும் போது வலி இருக்கும், ஆனா குழந்தை பிறந்த உடனே மகிழ்ச்சியா இருக்கும், கவலையெல்லாம் மறந்துடும். ஆனா இவங்க அந்த துக்கத்தை சொல்ல, ஏண்டா பிறந்தா அப்படின்ற மாதிரி பேரே துக்கம்னு வச்சிருக்காங்க. அப்போ அடுத்த வசனம் பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு ப்ரே பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை ஆசீர்வதித்து 1, என் எல்லைகளை பெரிதாக்கி 2, உமது கரம் என்னோடு இருந்து 3, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு 4, என்னை விலக்கி காத்து கொள்ளும் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் கேட்ட ஜெபத்துக்கு தேவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு இருக்கு. பாருங்க பிரியமானவர்களே, யாபேஸோட இந்த பிரேயர் பல சபையில இன்னைக்கு பாஸ்டர் ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு பாஸ்டர் இயேசு கிறிஸ்து தான்.
இன்னைக்கு அறியாம சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது தேவனிடத்துல அவங்க கணக்கு கொடுத்து ஆகணும். அது நம்மளுக்கு அவங்க பார்த்துப்பாங்க, விடுங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, அற்பமா நினைக்கப்பட்ட யாபேஸ், அவன் அம்மாவால துக்கம் அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட அந்த யாபேஸ், பாருங்க அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதான். சரிங்களா? எல்லாத்துலயும் இருக்கு. ஈசாக்குன்னா தெரியும், அதோட அர்த்தம் நகைப்புன்னு அர்த்தம். ஏசானா தெரியும், அவன் ரோமம் மிகுந்தவன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. ஆமோஸ்னா பாரம் சுமப்பவன் அர்த்தம். அபுக்கூக்குனா தேவனை பிடித்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஆனா இங்க பாத்துங்க, அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் துக்கம்ல இருந்ததா இருக்கு. ஆனா யாபேஸோட செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறாராம். தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் கனம் உள்ளவனா அவனை மாத்துறாராம். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு கூட பல நேரம் கண்ணீர், மனவேதனை அப்படின்னு பல பிரச்சனை நம்ம லைஃப்ல. ஆனா தேவன் பாருங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் கூட்டின்னு போய் எல்லாம் பண்றது இல்ல. ஆடு மேய்ச்ச தாவீதை தான் 12 கோத்திரத்துக்கு ராஜாவா வச்சிருக்கார். தெரியும் இல்லைங்களா? யோசிப்பு பாருங்க, தன்னுடைய சகோதரர் விற்கப்படுறாரு. பார்வோன் எகிப்து தேசத்துல அடிமையா போறாரு. தேவன் பாருங்க, அங்க அவர் இச்சை அடக்க மருந்துனால உயர்த்தினார். அதை நம்ம கடந்த வாரம் பார்த்துட்டோம். திரும்பவும் பார்க்க வேணாம், ஏன்னா நிறைய பார்த்துட்டோம். சரிங்களா? பாருங்க ரூத்து, சரிங்களா, நொகோமியா, தேவன் தான் என் தேவன் போனாங்க. அவங்க பாருங்க, போவாஸ், அவர் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். பாருங்க, ரூத்து ஒரு ஜாதி பொண்ணு, நம்மள மாதிரி. போவாச கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. அது மாதிரி ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு அன்புல, அகாப்பி அன்புல கிறிஸ்துவோட ஆளுகை செய்கிற அந்த அழைப்பு, இது ஓமிய வாக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, யாபேஸ் துக்கம் நிறைஞ்சவனா, அவங்க அம்மாவால பேர் சொட்டப்பட்டவன். செகண்ட் ஹாஃப் ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்போ நம்மள கூட பாருங்க, பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. நீ இப்படிப்பட்டவன். எங்க ஊர்ல கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்ல பட்ட பேர் கூப்பிட்டுதான் ஒருத்தர் பேரே எங்க ஊருக்கு தெரியும் எங்க அப்படின்னு. சரிங்களா? அப்போ தேவன் யாபேஸோட ஜெபத்தை கேட்டாராம். சரிங்களா? கேட்டிருக்காரு. எங்கன்னா அந்த வசனம் படிச்சீங்களா தெரியும், அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். அப்ப நாம கூட வேண்டி கொண்டது நம்மளுக்கு கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை பக்காவா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணாவே போதும், அவர் நிறைய தந்துருவார். அப்ப இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் ஃபாலோ பண்றேன்னா அவரு சர்டிபிகேட் தரணும். உலகத்தாரும் நம்மளுக்கு சர்டிபிகேட் தரணும். சில பேர் தரமாட்டாங்க. ஆனா அவங்க நயவஞ்சகர்களா இருக்கலாம். ஆனா உண்மையா நம்முடைய குடும்பத்தார் நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, தேவன் நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லணும். யோபுவை பத்தி சொன்னார் இல்ல, அவனை போல ஒருத்தனும் இல்ல, உத்தமனும் சன்மார்க்கனும். மோசே சொன்னார்ல, என் வீட்டுல எங்களும் உண்மை உள்ளவன். தேவன் சாட்சி சொல்றார் வேதத்துல. தாவீது சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏத்தவன். ஆனா அவனுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் இருக்கு. பெத்சேபாள் விஷயத்துல விழுந்து போனவன் தான். ஆனா பாருங்க, தேவன் நாத்தான் மூலமா எச்சரித்த போது திரும்பி வந்துட்டார். முதல்ல விழுந்தார், தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஏறெடுத்தும் பார்க்கல. நாமளும் அப்படிதான் விழுந்து போயிருப்போம். பலவீனத்துல விழுந்து போயிருப்போம் பிரதர். நாம எழுந்து வந்தா அப்பா நம்மளை காரம் பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். பல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்துவார். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வாங்கணும். இது மாதிரியும் சாட்சி சொல்லியிருக்கார் தேவன் மோசையை பத்தி, தாவீதை பத்தி. சரிங்களா? நம்ம அற்பமானவங்க தான். நம்மளை குறித்து கூட சாட்சி சொல்லுவாரா? சொல்லும் மாதிரி நம்ம நடக்கணும். அதே மாதிரி சோம்பேறியன்னு கூட சொல்லியிருக்காரு. விபச்சாரக்காரரே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இயேசு 1ஆம் வருகையில பரிசேயரை பார்த்து சொல்லியிருக்காரு. நம்மள குறிச்சு தேவன் சொன்னா எப்படி இருக்கும்? லூக்கா 6:22 சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம் நிமித்தம் நல்லது செஞ்சு நம்ம பண்ணா, நல்லது செஞ்சு நம்ம மற்றவங்களால திட்டு வாங்குறோம்னா நாம பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. என் நிமித்தம் உங்களுக்கு இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லும் போது நீ அகமகிழ்ந்து களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? சரிங்களா? அப்படி பண்ணோம்னா, சரிங்களா, யாபேஸோட பிரேயர் கேட்டது போல நம்முடைய பிரேயரையும் கேட்பார்.
ஏன்னா யாபேசோட 2 வசனம் தான் அங்க அதுல இருக்கும். ஆனா 1:10 வரையிலும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல யாபேச பாருங்க 2 வசனத்துல அவர் உயர்த்தி வச்சிருப்பார். நீதிமான்களுடைய ஜெபம் அவருடைய சந்நிதியில தூப வர்க்கமா இருக்காம். நீதிமான்கள்னா இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்மள மட்டும் இப்படி நீதிமான் சொல்றாரு அப்படின்றீங்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவோட ஈடு பலியால ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டு நம்முடைய பாவங்களை கிறிஸ்து மூலமா அறிக்கை பண்ணா தேவன் கிட்ட கண்டிப்பா நாம நீதிபரர் தான். ஏன்னா கிறிஸ்துவோடைய ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அன்னைக்கு ரெபேக்கால் ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாங்க, நல்ல குணலட்சணம் என்ற ட்ரெஸ். அதனால பாருங்க, எலியேசர் மூலமா கூட்டின்னு போயிட்டு ஈசாக்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவருடைய தாயின் துக்கம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு தகப்பனுக்கும் மனவாளனுக்கும் ஏகப்பட்ட துக்கம் இருக்கு. தாய் மாதிரி இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு துக்கம் இருக்கு. நம்ம வரலையே, இந்த உலகத்தினுடைய இச்சைக்குரிய காரியத்திலே போயிட்டே இருக்கிறோமே, பலவீனத்தால விழுந்தோம்னா. ஆனா திரும்பி வர சொல்றாரு பேதுருவை போல, யூதாச போல நம்ம ஓடிடக்கூடாது பிரதர் சிஸ்டர். யூதாஸ் மாதிரி நம்ம திரும்பி இயேசுவை பார்க்காம ஓடிடக்கூடாது. சபைக்கு போகணும், வேத வசனத்தை, அதாவது ஒரு சில பேர் வேதத்தை கேளாமல் செவியை அடைக்கிறவன் துன்மார்க்கன்னு சொல்றாரு. நாம துன்மார்க்கமா இருக்கக்கூடாது. யூதாச போல பேதுருவை போல வந்துடலாம், நிதானமா வரலாம், நம்மள பக்குவப்படுத்துவார். யாபேசோட ஜெபம் கேட்கப்பட்டது. சரிங்களா? எப்படி என்று பார்க்கும் பொழுது பாருங்க, அவர் எத்தனை விதமான இதை கேட்டாரு. 1 4:10 என்ன ஆசீர்வதிங்கப்பா. 2வது என் எல்லையை பெருசாக்குங்கப்பா அப்படின்றாரு. 3வது அப்பா முதுக்காரன் என்னை விட்டு போக கூடாது, தீங்கு என்ன துக்கப்படுத்த கூடாதுப்பா. நம்ம கூட அந்த பரலோகத்தில் இருக்கிற மந்திரம் சொல்றோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபம், தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்தரலாம். அது மாதிரி காத்துட்டேன் அப்படின்ட்டு இது பண்றாரு. அப்போ நம்முடைய 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 நம்ம யாரோட நம்ம ரொம்ப சஞ்சரிக்கிறோம்? கிறிஸ்துவோடும் தேவனோடுமா, அல்லது உலகத்தினுடைய இச்சைக்குரிய காரியமா? சரிங்களா? அப்படி நம்முடைய உறவு இருந்தா நாம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? அப்படி நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவோம்? மத்தவங்களையும் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்துவோம்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் தேவன் கிட்ட நமக்கு ஆழம். பாருங்க, நோவா அன்னைக்கு இருந்த 1ஆம் உலகத்துல மத்தவங்க எல்லாம் உலகத்தோட அந்த ராட்சசர்களுடைய ஃபேமிலி கூட உலகத்தினுடைய இச்சைக்குரிய காரியத்தில விக்கிரத்துல இருந்தாங்க. ஆனா நோவா தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். என் இருதயத்துக்கு ஏத்தவன்ட்டு பேர் வாங்கினாங்க. தாவீது, மோசே, எலியா, ஏனோ நிறைய பேர் சொல்லலாம். அப்ப நம்ம ஆசீர்வாதம் பெறணும்னா என்ன பண்ணோம்? தேவனோடு சஞ்சரிக்கணும். அதிகாலையில தேடினா போதும். தேடிட்டு கேரக்டரை மாத்துறதுக்கு என்னால முடியலப்பா, என் பலவீனம், மாம்ச பலவீனம் விடலப்பா, அதை மாத்துங்கப்பா, உமால் கூடும்பா அப்படின்னு கிறிஸ்து மூலமா தேவன் கிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். நாம டைரக்டா தேவன் கிட்ட பேச முடியாது. ஏன்னா 100 கோடி பவர் நம்ம பார்த்துட்டோம். சூரியனே அதை படிச்சவர் எவ்வளவு கோடி பவர்ல இருப்பார். அதனால நம்ம இந்த மாம்சத்துல அவர்கிட்ட நெருங்க முடியாது. கிறிஸ்து நம்மளுக்கு நடுவுல ஆசாரியனா, தாயா, நண்பனா, தோழனா, வக்கீலா நம்மளுக்கு இருந்து நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அது அப்படி நம்ம என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மளுடைய கேரக்டர் மாறணும், கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் போல. அவர் பாருங்க, அந்த 30 வயசு வரலும் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்கி இருந்திருக்காங்க. தன் தாய்க்காக அவர் தச்ச வேலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க மாதிரி மத்தவங்க காசுல உயிர் வாழல. அப்போ சொன்னாங்க பவுல் கூட பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பாஸ்டருங்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருப்பார். நீங்க 6 நாள் வேலை செய்யுங்க, என்ன மாதிரி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி வேலை செய்யறதுக்கு ஒரு மனசு இல்லையா? சோத்துல கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ நாம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், என்ன பண்ணோம்? கண்டிப்பா வேலை செய்துதான் ஊழியம் பண்ணோம். சரிங்களா? அடுத்தபடியா நம்முடைய எல்லைகளை பெருசாக்கணும்னு அவருக்கு ஜெபம் பண்ணார். அப்ப நாம ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணோம்? அப்ப உங்களுக்கு பரிசுத்தாவே கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இருந்தா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். எல்லைகளை பெருசாக்குனா எனக்கு இந்த வீடு வேணும், பங்களா வேணும், இந்த பைக் ஓட்டுனுக்கிற கார் வேணும் அப்படின்றது இல்லை. ஒரு குழந்தை என்ன பண்ணுது? ஒரு கடைக்கு போகுது. சரிங்களா? 5 ரூபா கொடுத்து கடைக்காரர்கிட்ட கேக்குது ஒரு சின்ன குழந்தை,
எனக்கு எதனா சாக்லேட் கொடுங்கன்னு. அவர் சொல்றாரு கடைக்காரர், நீ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு. இந்த குழந்தை சொல்லுது, இல்ல அங்கிள், நீங்க கொடுக்கறதுக்கு உன் கையால கொடுங்கன்னு. அது அவரு என்ன பண்றாரு, நிறைய வாரி கொடுக்குறாரு. உடனே கேக்குறாரு அந்த கடைக்காரர் அந்த குழந்தைகிட்ட, ஏம்மா என்ன கொடுக்க சொன்ன, நீ எடுத்துக்க வேண்டியதானம்மா, உனக்கு பிடிச்சது அப்படின்னு அவரு கடைக்காரர் சொன்னதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், அப்பா வந்து இப்போ அங்கிள் உங்க கை ரொம்ப பெருசு அங்க கை அங்கிள், அதனால நீங்க நிறைய தருவீங்க, அதனாலதான் உங்களை கொடுக்க சொன்னேன்னுச்சான். அது மாதிரிதான் நம்ம அந்த குழந்தை மாதிரி கிறிஸ்து கிட்ட, அப்பா உங்க சித்தனாவும் அதை கொடுங்க அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய தருவார். பிரதர் சிஸ்டர், உங்க மேல அன்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும்? எப்போ ஓடி வருவீங்க அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிறாங்க, ஏக்கத்தோட இருக்கிறாங்க. அன்னைக்கு அபிரகாம் எலியேசர் அமிச்ச மாதிரி இன்னைக்கு தன்னுடைய பவர் அமைச்சிருக்கார் யாவே தகப்பன், பரிசுத்தாவின்ற பவர். கிறிஸ்துன்ற மணவாளன் நாங்க ரெடியா இருக்கிறார், அந்த கல்யாண செக்ஷன்ல மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கார். நாம தான் மணவாட்டி ஸ்திரீ, மேக்கப் ரூம்லயே இருக்கிறோம். வர்றதுக்கு மனசு வர்றது இல்ல, இன்னும் வர்றது இல்ல. இதோ வரேன்னு மணவாளன் நாங்க ரெடியா இருக்கிறார். மணவாட்டி வா வான்னு கூப்பிடும் போது நம்ம மேக்கப் ரூம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் மேக்கப் தலைக்கு, கொஞ்சம் முடிக்கு, கொஞ்சம் காதுக்கு, கொஞ்சம் கழுத்துக்கு, மேக்கப் ரூம்ல இருக்கிறோம் நம்ம. மணவாளன் ரெடி. அங்க மணவாட்டி 1,44,000 பேரு. பேதுரு, கன்னிமரியாள், யோவான், யாக்கோபு, பவுலு, தீமோத்தேயு, தீத்து, பிளமோன் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நாம கொஞ்சம் ரெடி ஆயிட்டோம்னா அங்க டோர் லாக் ஆயிடும். அப்போ இந்த உலகத்தையே ஆள போறோம். நம்மள அறியாம பெற்றோர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களாம் நம்மள பார்த்து திருந்துவாங்க. அப்போ நம்முடைய எல்லைகளை பெருசாக்கணும் என்ன கேட்கணும், ஒரு பரிசுத்தாவியை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். அதுவும் இல்லாம என்ன தெரியுமா, அதிகாலைல ஓசி 6-8 மாதிரி நம்முடைய பலியும் காணிக்கையும் தேவன் விரும்புறது இல்ல. தேவன் யார், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், அவருடைய குணங்கள் என்ன, அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. அவருடைய நீதி சொல்லிச்சு, முதல் ஆதாம் கீழ்ப்படியில இந்த உலகமே பாவத்துக்குள்ள வந்துருச்சு, அவன் சந்ததி. 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார், நாமக்குள்ள கிறிஸ்துவின் சந்ததி. நம்மளுக்கு ஆசீர்வாதம், சரிங்களா, நம்மளுக்கு ஆசீர்வாதம். நாம் என்ன பண்ணோம், இப்ப இருக்கிறது போதும் நினைச்சு ஓடணும். இப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள், அது போதும் நினைச்சு ஓடனா போதும். அவருடைய கை சரியா நம்மோட இருக்கும். அவர் அதை தான் கேட்டார் 3வது பாயிண்ட்ல, உமது கை என்னோட இருக்கட்டும் பான்னு யாபேஸ் ப்ரே பண்ணார். சரிங்களா, பாருங்க, தானியம் திராட்சை ரசத்தை பார்க்கலாம் என் இருதயக்கு தேவ சமாதானமே மேலுன்ட்டு சங்கீதம் 4:7 தாவீது பாடுறார். அப்போ ஜீவ மார்க்கத்தை, அதாவது தேவ சமூகம் மட்டும் போதும், எனக்கு பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்துல நித்திய பேரின்பமும் இருக்குன்னு 14வது சங்கீதம் 11வது அந்த வார்த்தை சொல்லுது. சரிங்களா, அப்போ பிரசங்கி 2:11 சொல்றாரு, சாலமோனு 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாரு 300 மனைவி 700 வப்பாட்டி. இப்ப பண்ணவர் சொல்றாரு எல்லாம் மாயை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் மாயைன்னு எப்ப சொல்றாரு, அப்ப சொல்றாரு கண்ணு திருப்தி ஆகாது. அதனால தேவனுடைய பிள்ளைங்களா நாம நம்முடைய கண்ணை, யோபு 31ஆம் அதிகாரத்துல என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு யோபு சொன்னது போல நாம் உடன்படிக்கை பண்ணிக்கணும், இல்லைன்னா அவர் நம்மள பண்ணிடுவார். சரிங்களா, அடுத்து 4வது பாயிண்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காக்கணும்பா. ஒரு சேஃப்டி கேட்கணும். நம்ம சாத்தானாலாம் நம்ம வென்று முடியாது, அவன் பயங்கரமான பவர், பிரதான தூதன், அவன் விழுந்துட்டான். ஆனா அவன்கிட்ட இருக்கிற மகிமையை தேவன் எடுக்கல. அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறன்றது அவனுக்கு தெரியுது. நம்ம நல்ல நிலைக்கு போனா நம்மளை விட மாட்டான். நம்ம அந்த அவனுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு போற புறா, நாம வேடன், அவன் பறந்து போற புறாவை தான் சுடுவான். நாம தான் பறந்து போற அந்த வெண் புறாக்கள், நம்ம மகிமையில போற கிறிஸ்துவோட ஐக்கியமா வர போற அந்த 1,44,000 புறா. சரிங்களா, நம்ம கஷ்டமில்லாத லைஃப் கேட்கல, கஷ்டத்துல கிறிஸ்துவ நம்முடைய கேரக்டரால மகிமைப்படுத்தினாதான் நம்ம அங்க போக முடியும். அப்ப தகாத பிரேயர் பண்ணா தேவன் எடுக்க மாட்டார். அப்ப அவருக்கு பிரியமான இது எப்படின்னா, நீதிமானா மாறுறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தில் நிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணோம், அவருடைய நீதியை தரார், அவருடைய ஞானத்தை தரார். நம்ம என்ன பண்ணோம்,
கர்த்தருடைய பிள்ளையா நடக்க, வெளிச்சத்தின் பிள்ளையா நாம் நடக்க ஒவ்வொரு நாளும் நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். அப்போ நம்ம மனவாட்டி, மணவாளன் ரெடி, மணவாளன் ரெடி, அதை நம்ம உணரணும் பிரதர். இப்படி உணர்ந்தா போதும். நம்மளை பக்குவமாய் நடத்தி இந்த உலகத்திலே வனாந்தர பயணம், வனாந்தரம் தெரியும் இல்லையா? வனாந்தரம் எப்படி இருக்கும்? பல பிரச்சனை, கண்ணீர், வேதனை எல்லாம் இருக்கும். யாபேஸ்க்கும் முதல்ல துக்கமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களோட சகோதரன் மத்தியில் அவர் உயர்த்திட்டாரு இல்லையா? அவங்க தாயே துக்கம் பேர் வச்சாங்களாம். ஆனா அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது. செகண்ட் ஆஃப் தாவீதுக்கு செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? செகண்ட் ஹாஃப்ல தான் இவங்க வைராக்கியத்தை காமிச்சாங்க. அனனியா, மிஷாயேல், அசரியா இவங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் தாவீது உண்மையா நடந்தார். செகண்ட் ஹாஃப்ல விழுந்தவர் ஒருத்தர் மோசே. ஆனா என் வீட்டுல உண்மையுள்ள பேரை வாங்கிட்டார். தேவனோடு சஞ்சரித்தா நோவா போல நாம இருந்தா நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். பிரியமானவர்களே, நம்ம எப்பேற்பட்ட ஆசீர்வாதமானவன்ட்டு நம்ம நிதானிக்கணும். நாம கிறிஸ்தண்டையில வந்து அதிகாலையில 1 மணி நேரம் வேதத்தை வாசிச்சு இந்த பரலோக மன்னா, வாக்கு தத்துவம், இறைவனுக்கு இதுக்கெல்லாம் வாசித்து பாருங்களேன். நீங்க மத்தவங்க கூட பேசும்போது தெளிவா இருக்கும். நிதானமா பேசுவீங்க, பக்குவமா நடப்பீங்க. அவங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பீங்க. மற்றவங்க எல்லாம் அவங்களோட பேசுறதை கேட்பாங்க. கிறிஸ்து மகிமை அடைவார். நாம இந்த உலகத்துல கிறிஸ்துவோட ஆடை தரிச்சிக்குவோம். பரலோகத்துல மகிழ்ச்சி வரும். நம்ம நித்தியமா யுகாயுகமா இருப்போம் சிஸ்டர். உணர்வு வரணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. தேவன் வானத்துல இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லைங்க, அவர் பூமியில சஞ்சரிக்கிறார். நம்ம கூட கிறிஸ்து மகிமையில வந்துட்டார். கண்ணுக்கு தெரியல, இப்ப நம்ம பார்க்க முடியல. ஆனா இப்ப நம்ம கேட்கிறோம் இல்ல, அவருடைய வசனத்துக்கு வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவன் அசட்டை பண்ணப்படுவான். 2ஆம் மரணத்துக்கு போயிடுவாங்க அவங்களாம். நாம் அப்படி இல்லை, கேட்கணும், கேட்டாதான் நம்ம அப்பா கிட்ட போய் நிக்க முடியும். பரிசுத்த மனவாட்டி என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறார். நாமே அதை இழந்துடணும். பொண்ணு, காசு, தசம்பாகம், அந்நிய பாசை எதுவுமே வேணாம். கிறிஸ்தவனாக இல்லையா, பயப்பட வேணாம். கிறிஸ்துவ அவருடைய குணலட்சணத்தை ஏத்துக்குனா போதும். கிறிஸ்து மாதிரி பேச கத்துக்கணும், நடக்க கத்துக்கணும், கிரியையில காமிக்கணும். அதான் முக்கியம். அப்பதான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா தொடர்ந்து நடக்க தேவன் தாம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் நம்முடைய சிந்தனையிலும் வார்த்தையிலும் செய்யிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் தாம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.